வெல்ஃபீச்சர் அகாடமி கிளாஸில் இருக்கிற ஒரு மாணவி. இவ வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர். அண்ட் இதில் இவ ஒர்க் பண்ணுற அந்த ஷெட்யூல், இப்போ நான் ஒர்க் பண்ணுற வெளியூருக்கு ஒர்க்குக்கு போகிற ஒர்க் போயிட்டு வரேன், இந்த டைம் ஷெட்யூலில் மொபைலில் தான் ஒர்க் பண்ணுறா. இவ ஒரு டெடிகேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இதில் கொடுக்குறா. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி எல்லா க்ரைட்டீரியாவில் உள்ளாக்களும் இதில் இருக்கிறாங்க. பட் இது எல்லாருக்கும் சூட் ஆகும்னா இல்லை, யார் யாரெல்லாம் டெடிகேஷனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சூட் ஆகும். அடுத்து இந்த துறை ஏன் தெரிவு செய்கிறோம்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. என்னன்னா நீங்கள் எந்த இடத்துல இப்போ மொபைல்லே ஒர்க் பண்ணலாங்கக்குள்ள இது என்னென்னா எந்த நேரமும் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அப்போ அந்த மூவபிள் டிவைஸை நீங்கள் தெரிவு செய்யும் போது இங்கே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாக அமைஞ்சா நீங்கள் லாங் டைம் இதில் வந்து மணி மேக் பண்ணலாம். அப்படி நீங்கள் மணி மேக் பண்ணுற அந்த கான்செப்ட் நாலேஜ் பேஸ்டாக இருக்கிறது. அப்போ நாலேஜ் பேஸ்டாக இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் காப்பி பேஸ்ட் வெப்சைட் நம்ம கிளாஸில் 6 படிக்கிறோம். அந்த கான்செப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். இவ சொல்கிறேன் என்னோட சொன்னால் எனக்கு மற்ற இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இந்த காப்பி பேஸ்ட் எனக்கு நல்ல சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணேன். ப்ளஸ் நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். என்னென்னா இந்தியா, துபாய், கட்டார் இந்த கண்ட்ரியில் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறாங்கன்னு. அதே போல் தான் இவையும் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுல ஸ்ரீலங்காவோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்னோட கிளாஸில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவர் தான். ஓகே, எந்த ஒர்க்குனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக அவங்களோட இது பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை பூஸ்ட் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களை விடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட் மேக்கர் தானே. அப்போ ப்ராஃபிட் மேக்கர் நோட்டு சொன்னேன். ஏன்னா அன்நாலேஜபிள் ஒர்க்கர்ஸை விட நாலேஜபிள் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் என்னத்தில் தங்கியிருக்கிறீங்க, மணியில் தானே. அப்போ அந்த மணி உங்களுக்கு வந்து மற்ற ஆட்களை விட எக்ஸ்ட்ரா இது பண்ணுறது. அது அந்த நீங்கள் ஆஃபீஸ்லாம் பார்ப்பீங்க, நம்ம எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்டு வந்து அங்கே ஒர்க்கு போயிருப்பார். பட் அவர் வந்து ப்ரொமோஷன் போயிருப்பார், நம்ம ஒரு இடத்துல இருப்போம். அப்போ என்னடா அவர் வந்து இது அந்த பிஸ்னஸுக்கு கூடுதலான ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த பிஸ்னஸ் என்ன செய்யணும், அவரை பூஸ்ட் பண்ண தான் பார்க்கும். ஓகே, ஸோ அந்த வகையில் தான் இது. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் 10க்கு மேற்பட்ட வெப்சைட்டுகள் படிக்கும். காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ஏஐ, ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட் தான். 100% ப்ரூவன் மெத்தட் தான். எந்த ஒரு ஸ்கேமுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஜாப்ஸ் தேவையில்லை, நீங்கள் யாரையும் இது பண்ணதோடு நீங்கள் தாராளமாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டெய்லி $30 to $50 மேலே ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க அந்த வெப்சைட்ஸ். அப்படி ஒரு வெப்சைட் அது. அதே போல் நீங்கள் எங்கள் கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை டெலிகிராம் சேனல் போய் பார்த்தீங்கன்னா 2500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து கூகுளில் போய்ட்டு வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒர்க் எப்போ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமைதோ அதுலேருந்து உங்களோட இன்கம் வந்து கண்டினியூஸாக ஜெனரேட் ஆகும். அப்படி ஒரு 13வது த்ரோ தான் எடுத்திருக்கா. கவர்மெண்ட் ஒர்க்கர். ஸோ கவர்மெண்ட் ஒர்க்கர் மொபைலில் ஒர்க் பண்ணுறா. ஸோ இந்த கான்செப்ட் உள்ள வெப்சைட்ஸ்கள் வந்து நீங்கள் தாராளமாக மொபைலில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் வந்து நாங்கள் 6 காப்பி பேஸ்ட், 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், ஏஐ, ஃப்ரீலான்ஸ் டீச் பண்ணுறோம். 5 இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸ் வைக்கிறோம். 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஃபுல் டைம் பார்ட் டைமாக தாராளமாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் தான் இதுக்கு போஸ். யாருமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே இல்லை. அன்ப்ரூவன் மெத்தட் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம்னு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இதில் பின் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் லேர்னிங் நாங்கள் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே. 5 இயர்ஸாக இன்சூரன்ஸ் ரன் பண்ணுறது அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே